அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் தற்போது வரலாறு காணாத விறுவிறுப்பான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதிய அமைச்சரவை கூட்டமானது நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கோட்டை வட்டாரத்தில் இருந்து இன்னொரு அதிரடியான ரகசிய தகவலானது வெளியாகி இருக்குங்க. ஸோ அது என்ன தகவல் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் மற்றும் அதிமுக சேர்க்கப்பட இருப்பதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்குங்க. தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 9 அமைச்சர்களுடைய பட்டியலை தாண்டி மீதம் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சரவை இலாக்குகள் அனைத்துமே தங்களுக்கு ஆதரவளிக்க முன்வரக்கூடிய அதிமுக உறுப்பினர்களுக்காகவே ரகசியமாக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சுமார் 9 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இந்த புதிய அமைச்சரவையில் கேபினட் சீட் கிடைக்கப் போவதாக வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமைக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். அதாவது தேர்தல் முடிந்ததில் இருந்தே அதிமுக ரொம்பவே அதிருப்தியில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுகவில் உட்கட்சி மோதலானது ஏற்பட்டு இரு அணியினராக பிரித்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்க தயாராக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை முறைப்படி தங்களுடைய பக்கம் இழுத்து அவங்களுக்கு உடனடியாக அமைச்சர் பதவியெல்லாம் வழங்குறதுக்கு தாவேக்கா தலைமை திட்டமிட்டிருக்கிறதுங்க. ஸோ இதனுடைய பின்னணி வேலைகள் பார்த்திங்கன்னா அதிமுகவை வேகமாக உடைக்கக்கூடிய அதிரடி பணிகளுமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நேற்று இரவில் இருந்தே ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு வேகமாக அதிமுகவை உடைச்சிக்கொண்டு அதிகாரப்பூர்வமாக இணையிறாங்களோ அவ்வளவு வேகமாக அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரெட் கார்பெட் வரவேற்போட கேபினட் அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்ற அந்த ஒற்றை இலக்கோடு இந்த அசைன்மெண்ட் களமானது இறங்கப்பட்டிருக்கு. ஸோ விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை தீவிரமாக செயல்படுத்திட்டு இருக்காரு. தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சரவை பட்டியலில் ஒரு சில முக்கியமான துறைகள் பார்த்திங்கன்னா இன்னுமே முழுமையாக யாருக்கும் ஒதுக்கப்படாமல் இருக்குது, நிலுவையில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த யூகங்களுக்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வருவாயை அள்ளித்தரக்கூடிய மற்றும் மக்கள் மத்தியில் எப்போதுமே பவர்ஃபுல்லான துறைகளாக இருக்கக்கூடிய 2 துறைகள், அதாவது இந்த 2 இலாக்களுக்கும் தூண்டிலாக வீசப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பதிவுத்துறை மற்றும் போக்குவரத்து துறை, இந்த 2 துறைகளுமே பார்த்திங்கன்னா இன்னும் அமைச்சரவை நிரப்பப்படாமல் தான் இருக்குது. ஸோ இதை ஆசை காட்டி தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய விக்கெட்டுகளை வளைக்கிறதுக்கு தாவேக்கா திட்டமிட்டிருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ அமைச்சரவை பதவிகளை வாரி வழங்கி ஒட்டுமொத்தமாக கட்சியை உடைக்க நடக்கக்கூடிய இந்த மிட் நைட் ஆப்ரேஷனை எப்படி கையாளுறது அப்படின்னு தெரியாமல் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கார். ஸோ ஏற்கனவே பல எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஸோ எஞ்சி இருக்கக்கூடியவங்களையாவது எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுனால அவசர ஆலோசனைகள் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு. ஸோ இது குறித்து என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் அடுத்த அத்தியாயம் அதிமுகவிலிருந்து பிரிந்து வரக்கூடிய காத்திருக்கக்கூடிய அந்த 25+ எம்எல்ஏக்களை மையப்படுத்தி தான் இதெல்லாமே நகரப்போகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதிமுக உடைப்பு பணி நாளைக்கு காலையிலக்குள்ளே கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னே சொல்லலாம். நீ வரும் ஒரு சில மணி நேரங்களுமே தமிழக அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பங்களை கொடுக்க போகுது. அது நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து மட்டுமே பார்க்கணும். ஸோ இந்த 2 முக்கியமான துறைகளை வைத்து தான் இந்த வேலையை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணுங்க. அதாவது தாவேக்கா திட்டமிட்டபடி காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சரவையும் அதிமுகவுக்கு அதாவது எஸ்பி வேலுமணி தரப்புக்கு 5 அமைச்சரவையும் ஒதுக்கிறதுக்கு விஜய் முடிவு செய்திருக்காரு. தமிழக முதல்வராக விஜய் மே 10ஆம் தேதி பதவியேற்றிருந்தார். அவரோட பார்த்திங்கன்னா தாவேக்கா சார்பாக 9 அமைச்சர்களாக பதவியேற்றிருந்தாங்க. இருந்த போதிலுமே கூட அவங்களுக்கு ஒரு வாரமாக இலாகா ஒதுக்கப்படாமல் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாவேக்கினுடைய 9 அமைச்சர்களுக்குமே இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நிதி நிர்வாகம், கனிம வளம், பொதுப்பணி, சுகாதாரம், பள்ளி கல்வி, தொழில்துறை உள்ளிட்ட ஒதுக்கீடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய துறைகளாக இருக்கிற பத்திரப்பதிவு, போக்குவரத்து, இந்து சமய அறநிலைத்துறை, வீட்டு வசதி, உயர்கல்வி, கூட்டுறவு இது உள்ளிட்ட துறைகளுக்கு இன்னும் அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படாமல் தான் இருக்காங்க. ஸோ இந்த துறைக்கு இன்னும் நியமனம் செய்யப்படாமல் இருக்கிறதுனால அடுத்தடுத்த ஒரு சில நாட்களில் தமிழக அமைச்சரவையில் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அதற்கான பணிகள் முதல்வர் விஜய் திட்டமிட்டு செயல்படுத்திட்டு இருக்காரு. இதனிடையே அமைச்சரவை விரிவாக்கத்தின் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சரவை கொடுக்கப்பட உள்ளதா தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் 2 அமைச்சரவை காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்க போவதாக கூறியிருக்காரு. அதே போல் அதிமுகவில் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு 5 அமைச்சரவை ஒதுக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நம்பிக்கை தீர்மானத்தின் பொழுது தாவேக்கா அரசுக்கு அதிமுக தரப்பில் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா.
ஸோ இதனால் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி எடப்பாடி பழனிசாமி தாவேக்காக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த 28 மாவட்ட செயலர்களையும் பதவி நீக்கம் செய்ய உத்தரவிட்டார். அந்த ஒரு காரணத்தினால தாங்க அதிமுகவில் பிளவே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லணும். இருந்தாலுமே எஸ்பி வேலுமணி தரப்பில் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் வந்து உறுதியாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் கேசி வீரமணியும் அதிமுக தரப்புக்கு தாவேக்கா அமைச்சரவை கொடுப்பதாக பேச்சுவார்த்தை நடத்தி இதை வந்து உறுதி செய்திருக்காரு. இதனால் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் போது தான் அதில் அதிமுகவும் இடம்பெறும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் வந்து தெரிய போகுது. இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அதிமுக தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு அமைச்சர்களையுமே வந்து பதவி நீக்கம் செய்திருக்காரு. அதாவது அதிமுக ரெண்டாக உடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து அதிரடி ஆக்ஷனில் வந்து ஈடுபட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். சட்டசபை தேர்தலில் அதிமுக அடைந்த தோல்விக்கு அப்புறமா அந்த கட்சியில் பரபரப்பான சம்பவங்கள் எல்லாமே நிறைய நடந்து முடிஞ்சிருக்கு. அதிமுக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நடத்திய ஆலோசனை கூட்டத்திலேயே அந்த கட்சி மூத்த நிர்வாகிகள் கொந்தளிச்சாங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் தனியாக வந்து ஒரு அணியாக உருவாகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியினுடைய உத்தரவுக்கு எதிராக எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ் இது மாதிரி 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமியினுடைய உத்தரவுக்கு எதிராக எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்க எல்லாருமே வந்து செயல்பட்டிருக்காங்க. இது வந்து அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற ஒரு குரல்களும் வந்து எழுந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் அவர் பதவி நீக்கம் செய்துமே கூட லீமா ரோஸை மட்டும் இன்னும் வந்து பதவி நீக்கம் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணங்களை பற்றியும் இது வரைக்கும் கூட எந்த ஒரு விளக்கமும் வெளியிடப்படலை அப்படின்றதும் உண்மையான ஒரு விஷயம்தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பல்வேறு மாவட்டங்களிலும் கோஷ்டி பூசலானது எழுந்திருக்கு. ஆனாலும் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து மாற போகிறதில்ல அப்படின்னு எஸ்பி வேலுமணி தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியினுடைய அடுத்தடுத்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே 26 மாவட்ட செயலர்களை வந்து இவர் வந்து பதவி நீக்கம் செய்திருக்காரு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 மாவட்ட செயலர்களை வந்து பதவி நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்காரு. இதனால் எடப்பாடி பழனிசாமி பதவி நீக்கம் செய்த மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை 28 வந்து உயர்ந்திருக்கு. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பி.கே. வைரமுத்து, தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சி. கிருஷ்ணன் முரளி ஆகியோரும் இன்றைக்கி வந்து அவங்க வந்து வகித்து வரக்கூடிய பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தராக பதவி நீக்கம் செய்து அதிரடியாக ஆக்ஷனில் இறங்கியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அதிமுக வந்து எந்த சூழ்நிலையிலும் வந்து எதுவும் வந்து தவறுதலாக நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தாவேக்கான சரியான துண்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இந்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து சிக்க தான் போகிறாங்க. ஸோ அதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படியே அதிமுகவினுடைய பிளவுக்கு பல்வேறு விதமான காரணங்களானது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக உடையிறது அந்த அளவுக்கு சரியானதா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அரசியல் சார்ந்த அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.